அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தவற விட்டுடாதீங்க. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே தெரியும், மிகவும் அற்புதம் நிறைந்த நாள். மாசி மகம் பௌர்ணமியும் இருக்குது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணுவதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர யோகம் ஏற்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆற்றலை இது பெற்றுத்தரும். அதனால் இந்த பதிவை யாருமே தவற விடாதீங்க. இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடியது. அதனால் இந்த பதிவை தவற விடாதீங்க. அது என்ன பதிவு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மனுக்கு சாம்பிராணி புகை போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வராகி எண்ணெயுடைய 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அன்னையோட கண்கள் அழகாக தெரியுது பாருங்கள். நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா 1 வருடமாக தடைப்பட்டு கொண்டிருந்த அரசாங்க வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் சொல்கிற பரிகாரங்களை அவங்களால முடிந்ததை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்ததின் மூலமாகவும் விடாமுயற்சியும் நம்பிக்கையுடன் செய்தேன். அதனால் என்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. உங்கள் வார்த்தையை நம்பியதால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வந்தேன். வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதாங்க. நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேறியே தீரும். அதனால் இந்த சகோதரி எப்படி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நம்ம சொல்கிற பதிவுகள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணதின் மூலமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சிட்டு, இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நான் சொல்கிற வழிபாட்டு முறைகளை உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்றைய நாள் மிக மிக மிகவும் அற்புதமான நாளுங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்வதின் மூலமாக சுக்கிர பகவானுடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும். கேட்ட விஷயம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் மறுநாளே உங்களுக்கு அது நடந்துவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியது. இன்றைக்கு இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் உங்கள் வீட்டில் ஜவ்வாது இல்லைன்னா இத்ரு இருக்குது, இல்லை ரோஸ் வாட்டர் இருக்குது, இல்லை வாசமான சென்ட் எது இருந்தாலும் அந்த பேப்பரில் தெளிச்சுக்கோங்க. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் மிகுந்த பேப்பராக இருக்கணும். சுக்கிர பகவானுக்கு மிகவும் நறுமண பொருட்கள் பிடிக்கும். அதனால் அந்த பேப்பரில் ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது போட்டுக்கலாம், இத்ரு இருந்துன்னா அது தெளிச்சிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் சென்ட் பர்ஃப்யூம் இருந்துன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அடிச்சிடலாம். ஜவ்வாதுன்னா அந்த பேப்பர் முழுக்க தடவிடுங்க. இப்படி செஞ்சுட்டு அந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ மேலே விநாயகர் சுழி போட்டுக்கோங்க. இந்த விநாயகர் சுழிக்கு கீழே 6 அப்படின்ற நம்பரை 6 முறை எழுதணும். ஒரு 6 நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த 6 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய மிகவும் அற்புதமான ராசியான எண்ங்க. பணத்தை ஈர்த்து வந்து தரக்கூடியது. லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆற்றலை இது பெற்றுத்தரும். அதனால் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கனோ அதே போல் 6 முறை 6 எழுதிக்கோங்க. அந்த 6க்கு மேலே ரவுண்டு போட்டுக்கோங்க. மேலே நான் எப்படி எழுதியிருக்கனோ அது போல் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 24 அப்படின்ற நம்பரை எழுதிட்டு ஈக்குவல் டு சுக்கிரன் அப்படின்ற பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24 அப்படின்ற நம்பரை 6 முறை எழுதிக்கோங்க. அந்த 24 சுற்றியும் ரவுண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை எழுதணும். ஓம் நமோ அக்ஷராய நமோ நமக. இந்த மந்திரம் இதில் இருக்கிற அக்ஷராய அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற இந்த பெயர் தெய்வ பக்தியும் ஆன்மீக உணர்வும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திர பேருங்க. இது பார்த்திங்கன்னா சொல்ல சொல்ல செல்வம் நம்ம வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு திருநாமம் பார்த்திங்கன்னா மகாசக்தியின் திருவடிகளை சரணம் அடைபவர்களுக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாக்கி செல்வ வளம் சிறக்க செய்யும். அக்ஷரா என்ற இந்த திருநாமத்தில் பார்த்திங்கன்னா
சனியின் ஆதிக்கமும் கேதுவின் ஆதிக்கமும் கலந்து உள்ளது. சுக்கிரனின் குணத்தை வெளிப்படுத்தும் மகர ராசியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பெயராகும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியது, செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது. அக்ஷய பாத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இரு மந்திரம் தான். அதனால நான் சொன்னது போல ஒயிட் கலர் பேப்பர்ல நீங்க வாசனையான திரவியங்களை அதில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுட்டு 6ன்ற நம்பரை 6 முறை எழுதி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே 24 அப்படின்ற நம்பர் எழுதி ஈக்குவல் டு சுக்கிரன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 24 அப்படின்னு இப்போ நான் எப்படி எழுதியிருக்கனோ அது போல் எழுதிட்டு அதுக்கு கீழே 6 முறை நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதுங்க. ஓம் நமோ அக்ஷராய நமோ நமக, ஓம் நமோ அக்ஷராய நமோ நமக, ஓம் நமோ அக்ஷராய நமோ நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 6 முறை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ ஒரு சுத்தபத்தமான இருக்கிற இடத்துல எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். இப்படி நான் சொன்ன முறையில் இந்த பேப்பரில் எழுதிட்டீங்க, இந்த மந்திரத்தையும் எழுதிட்டீங்க இல்லையா? இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை ஒரு 3 விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் நடக்கிற விஷயம்னா 1 வச்சுக்கலாம், இல்லை 3 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகவும் முக்கியமான 3 வேண்டுதலை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த பேப்பர் உங்களுக்கு முன்னாடி இருக்கட்டும். இப்படி அந்த பேப்பரை பார்த்து உங்களுக்கு முக்கியமான 3 வேண்டுதலை நீங்கள் பார்த்து சொல்லிட்டு அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சுட்டு நல்லா பத்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கோங்க. பேப்பரை ஒரு 3ஆக மடித்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள் போதும். அம் கம் அக்ஷராய பிரசீத்த பிரசீத்த ஸ்வாகா, அம் கம் அக்ஷராய பிரசீத்த பிரசீத்த ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வாயால் நீங்கள் கையில் வச்சுருக்க பேப்பரை ஒரு 3 முறை ஊதுங்க. இப்படி ஊதிட்டு உங்களுடைய பிரார்த்தனை முழுவதும் முடிஞ்சால் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அது போல் சந்தோஷப்பட்டுட்டு நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம். லேடிஸாக இருந்தால் உங்கள் உடம்புல படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இன்றைய நாள் மட்டும் உங்கள் உடம்புல படுற மாதிரி வச்சுக்கோங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோக்கு அடியில் வச்சுட்டு படுத்துட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் கிடையாதுங்க, உங்களை தேடி அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு இது. என்னுடைய குரு எனக்கு கொடுத்தது, எனக்கு கிடைச்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைய இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் 11 நாட்கள் உங்களுடைய பில்லோ கடியில் இருக்கட்டும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு திருப்பி வச்சுடுங்க. அவ்வளோதான். 12வது நாள் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க, இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நல்லதே நடக்கும். நன்றி.